ஆர்த்தியோட கண்ணீர் பதிவால ரவிய ரவுண்டு கட்டுன குஷ்பு, ராதிகா என்ன சொன்னாங்கன்னு தெரியுமா? நடிகர் ரவி மோகனுடனான விவாகரத்து போராட்டத்துல மனைவி ஆர்த்திக்கு மூத்த நடிகைகள் குஷ்பு சுந்தரும், ராதிகா சரத்குமாரும் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. தந்தையா தன்னோட கடமைகளை ரவிமோகன் செய்யல அப்படின்னும், கெனிஷா பிரான்சிஸ் கூட ரவிமோகன் பொதுவெளியில தோன்றினதுதான் பிரிவுக்கு காரணம் அப்படின்னும் ஆர்த்தி குற்றம் சாட்டியிருந்தாங்க. போன வருஷம் ரவிமோகன் அப்புறம் ஆர்த்தி இடையில கருத்து வேறுபாடு ஏற்பட்டதால 2 பேரும் பிரிஞ்சாங்க. இப்போ இவங்களோட விவாகரத்து வழக்கு நடந்துகிட்டு இருக்கு. இந்த நிலையில தயாரிப்பாளர் ஐசரி கணேஷோட பொண்ணு கல்யாணத்துல ரவிமோகனும், கெனிஷா பிரான்சிஸும் ஒண்ணா கலந்துக்கிட்டது கோலிவுட்ல சர்ச்சையை ஏற்படுத்துச்சு. போன வருஷம் கெனிஷாவும் ரவியும் தங்களுக்குள்ள தொழில்முறை சார்ந்த உறவு மட்டுமே இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா வேல்ஸ் பிலிம்ஸ் உரிமையாளர் ஐசரி கணேஷோட பொண்ணு கல்யாணத்துல 2 பேரும் ஒரே மாதிரியான ட்ரெஸ் போட்டுக்கிட்டு கலந்துக்கிட்டது அவங்களோட உறவு பத்தின யூகங்களுக்கு மேலும் வலு சேர்த்தது. அதுக்கப்புறம் ஆர்த்தி தன்னோட கருத்தை தெரிவிச்சிருந்தாங்க. அப்பாவா ரவி தன்னோட கடமைகளை செய்யல அப்படின்னும், மன ரீதியாவும் பொருளாதார ரீதியாவும் தன்னை ரவி கைவிட்டு விட்டதாவும் ஆர்த்தி குற்றம் சாட்டினாங்க. ஆர்த்தியோட அறிக்கையை பகிர்ந்த குஷ்புவும், ராதிகாவும் சமூக ஊடகங்கள்ல ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஒரு தாயோட வார்த்தைகள்ல எதிர்காலத்துல சாட்சியா நிக்கும் அப்படின்னு குஷ்பு எழுதியிருக்காங்க. ஒற்றுமையை குறிக்கக்கூடிய எமோஜியோட ராதிகா சரத்குமார் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ரவி மோகனோட முன்னாள் மனைவி அப்படின்னு தன்னை அழைக்க வேணாம் அப்படின்னு ஆர்த்தி ஏற்கனவே ஊடகங்கள் கிட்ட சொல்லியிருந்தாங்க. இந்த அறிக்கைக்கு பின்னாடி ஐசரி கணேஷ் பொண்ணு கல்யாண வரவேற்பு நிகழ்ச்சியிலையும் ரவி மோகன், கணேஷா கூட ஜோடியா வந்து கலந்துக்கிட்டாரு அப்படிங்கிறதும் குறிப்பிடத்தக்கது.